நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே ஒரு ஊரில் பெரிய பாம்பு புத்து இருந்தது. அந்த பாம்பு புத்தில் பெரிய நாகப்பாம்பு வசிச்சு வந்தது. அந்த நாகப்பாம்பு என்ன பண்ணியிருக்கு, அந்த ஊரில் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் கடிச்சிட்டு அந்த பொந்துக்குள்ளே போய் பூந்துக்குது. உடனே இதுக்கு என்னடா வழி பண்ணுறது, இந்த பாம்பை நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா நம்ம ஊரில் எல்லாத்தையும் கடிச்சு கொண்டுருமே அப்படின்ட்டு அவங்க யோசனை பண்ணுங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சாமியார் அந்த ஊருக்கு உணவு கேட்க வந்திருக்காரு. உணவு கேட்க வரும்போது அவர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி அந்த புத்தில் இருக்க பாம்பு எங்கள் எல்லாத்தையும் கடிக்குது, அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி பண்ணணும். உடனே சரி என்ன அந்த 10 புத்துக்கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு உடனே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவர் அந்த புத்துக்கிட்ட அந்த பாம்பை கூப்பிட்டு, இனிமேட்லேருந்து ஊர் மக்களை கடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சாமியார் சொன்னோன்னா அது கேட்டுச்சு. சரி நான் கடிக்கலை. சரி அப்புறம் அவர் வெளியூரெல்லாம் போயிட்டு திருப்பி அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வந்தபோது அந்த பாம்பு நல்லா எல்லாரும் ஊர் மக்கள்லாம் அந்த பாம்பு கடிக்க முடியாது, அதை பிடிச்சி விளையாடுறது, அதை தூக்கி போடுறது, அதை அடிக்கிறது, இப்படியே இருந்தவொன்னா அந்த பாம்புகிட்ட வரும்னு சொன்னார். உன்னை என்ன சொன்னேன், நான் கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், நீ சீரக்கூடாதுன்னு சொல்லு. உடனே அவர் இனிமேட்லேருந்து மக்களை கடிக்காத சீரு அப்படின்ட்டு உடனே அதுவும் கிடச்சி. அப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் அதேமாதிரி அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு வந்துடும். அது உஷ்ஷுன்னு சீருவாங்க. ஊர் மக்கள்லாம் அப்படியே திரண்டு ஓடியே போயிட்டாங்க. இதுதான் எப்பயுமே கடிக்கும், சீர்ன உடனே எல்லாரும் மேய்ட்டாங்க. இதுதான் இந்த கதையோட. அப்புறம் இன்னொரு கதை, நேர்மைக்கு கிடைத்த பரிசு. ஒரு ஊரில் ஒரு ராஜா போட்டி வச்சார். இந்த ஊரில் நேர்மையாக இருக்கவங்க யாருன்னு பார்க்கணும். உடனே எல்லா சின்ன குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் விதையை கொடுத்துருக்காரு. எல்லாமே அவிச்ச விதை. எல்லாரும் கொண்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்ட உடனே இதை நீங்கள் 1 மாதம் கழித்து வளர்த்து என்கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு. சரி ராஜான்னு வளர்த்து காட்டிங்கன்னா உங்களுக்கு 100 பொற்காசுன்னு. ஒன்று எல்லாரும் அவங்க வீட்டில் போயிட்டு தண்ணி ஊற்றி பார்த்தா அது வளரலையே, நம்ம ராஜா வளர்த்து காட்டணும்னு சொல்லிட்டாருன்ட்டு எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச புது விதையை வாங்கிட்டு போட்டு நல்லா பெருசாக வளர்த்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றி அது வளரவே இல்லை. எல்லோரும் அவங்க செடியை காட்டினாங்க. ஆனால் இந்த பையன் மட்டும், என்னப்பா உன செடி மட்டும் வளரல, எல்லோரும் வளர்ந்து உனக்கு மட்டும் ஏன் வளரல? ஐயோ ராஜா, நீங்கள் கொடுத்ததுக்கு நானும் தண்ணி ஊற்றி பார்க்குறேன், வளரவே இல்லை. உடனே தான் ராஜா, இந்த பையன் தான் நேர்மையானவன், நான் எல்லாருக்குமே அவிச்ச விதை தான் கொடுத்தேன், நீங்கள் புது விதையை வாங்கி வளர்த்து காட்டுன்னு காட்டிங்க, ஆனால் இந்த பையன் தான் நேர்மையாக இருந்தான் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு 100 பொற்காசு கொடுத்து அவனை பாராட்டினார். இதுலேருந்து என்ன தெரியுது, என்றைக்குமே நேர்மைக்கு நல்வழி. இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.